இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வாட்டர்மெலன் ஸ்டாரே சொல்லக்கூடாது, திவாகரை பொழக்க போறோம். அதோட இப்போ ரீசெண்டாக நடந்த சில பிரச்சனைகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நடிப்பு கிறுக்கன் திவாகர். நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுறேன். ஸ்டார்டிங்ல நான் திவாகரை பார்த்து தப்பா இடம் போட்டுட்டேன். அவரோட வீடியோ பார்க்கும்போது காமெடியா இருக்கு, ஃபன்னா இருக்கு. நானுமே ட்ரோல் பண்ணியிருக்கேன், சிரிச்சிருக்கேன், மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபன்னான ஒரு ஆளு. என்ன பேசி கிட்டத்தட்ட பார்த்தா ஜிபி முத்து மாதிரி யோசிச்சிருக்கேன்டா. ஜிபி முத்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் தான். அவரை மாதிரி தான் இவரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சாதாரணமான ஆள் கிடையாது, சரியான விஷக்கிருமி. ஜிபி முத்தால எவ்வளவு மேல அது நேச்சராவே வந்து உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுறது தோரணை. மதுரையில நாங்களும் ஒரு ராஜா பரம்பரைன்னு வைங்களேன். இது உனக்கு ஒரு பெருமையாடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு சூரிய பத்தி பேசி எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு இருந்தாரு. ஒரு கிறுக்கன் தற்கூரி போட்டு அடிங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, நான் கேட்கவே மாட்டேன். இதுக்காக ஒரு வீடியோ கூட பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ஓ, அந்த இது ஜிபி முத்து இது சொன்னதா? அடேங்கப்பா, சுர்ஜித் பிரதர். ஓ, இது இந்த கேஸ் இருக்கு. பாரு எப்படி பல்ல காட்டிட்டு இருக்கா, எந்த விஷயம் பேசுறோம் நினைச்சா எப்பா சரியான விஷக்கிருமியா இருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். சாதி வரி பிடிச்ச விஷக்கிருமி. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிறேன். ஏதோ உலகத்துக்கு நல்லது சொல்ற மாதிரியே சொல்றேன். மூஞ்சி லட்சம் துப்பிடுவேன். இப்போ ரீசெண்டாக இப்போ நெல்லையில் கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எதுக்கு கேட்டாங்களா யாராவது? ஏய், நீங்க எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லிமா தப்பே தள்ளிக்கிட்டு இதை சொல்றதுக்கே கூச்சப்படணும், அசிங்கப்படணும். சுர்ஜித் பிரதர் வந்து பெருமைக்கு தான் சொல்றாரு அவரு. ஒரு ஆணவ கொலை பண்ண ஒருத்தனை, ஒரு குற்றவாளிய நீ வந்து பிரதர்னு சொல்ற. இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு? கேவலமா இல்ல உனக்கு? நாம ஒரு கோமாளியே நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு விவரமா பேசலாம். லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். தேவையில்லாத வேலை. அவர் வந்து கொலை பண்ணிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவனோட எதிர்காலத்தை பத்தி நீ எதுக்குடா யோசிக்கிற? குற்றவாளியோட எதிர்காலத்தை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அப்போ உன்னோட மனநிலை எப்படி இருக்கு? டைரக்டா சுர்ஜித்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து லவ்வே பண்ணிருக்கூடாது, பெற்றவர்களை மீறி நீ வந்து லவ்வே பண்ணிருக்கூடாது, அவங்க சம்மதத்தோட தான் எல்லாமே பண்ணிருக்கணும். லவ் பண்ணதுனாலதான் இப்படி ஆச்சு. நாக்களை எவ்வளவு விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன் நீ. பெற்ற பிள்ளைகள் வந்து பெற்றவங்களோட பேச்சு கேட்கணும். ஏன்னா இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை பண்ணிருக்கானுங்க, அது உனக்கு தப்பா தெரியல, அது வந்து உனக்கு நீ தவறாவே பார்க்கல. அதை டைரக்டா நீ வந்து ஆணவ கொலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது. நீ எல்லாம் எதுக்குடா ஒரு மனித பிறவியா ஆகுற? இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்க்கும்போது குடும்பங்கள், பெற்றோர்கள், அவங்களோட ஆசைகள், விருப்பங்கள் அப்படிங்கிற பூசி மொழிகி ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கான். இப்ப ஒரு தவணை வந்து பாத்தீங்கன்னா எதை பேசக்கூடாதுன்னு இன்டைரக்டா சொல்றாரு. சப்போர்ட்டா இவன் டைரக்டா சாதிங்கிற வார்த்தை டைரக்டா சொன்னா நம்ம எல்லாரும் அடிப்பாங்கன்னு இன்டைரக்டா சொல்றான். அந்த சாதிக்கும் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு விவரமான ஆளாயா நீ? அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம், அவங்க சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. திவாகர் சொல்றது என்னன்னா, அவங்க சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணீங்க அப்படி இருந்தா ஆணவ கொலைகள் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தான் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கான். நீங்க யாருமே இதுக்கப்புறம் திவாகரை ஒரு கோமாளியா பாக்காதீங்க. கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கான், ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அது மாதிரி நினைக்காதீங்க.
ஒரு மோசமான ஒரு ஆள். ஆமா ஆமா, ரொம்ப மோசமான ஆளுப்பா. இந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த சின்ன பசங்க எல்லாம் ஏத்தி விட்டு வாழ்க்கையே கிழிச்சாரு. அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. செனப்பண்ணியால நம்மளுக்குலாம் அசிங்கமா இருக்கு. ஆமா ஆமா, நிறைய பேர் இவங்களையும் எடுத்து போட்டு படம் வாய்ப்பு வருது அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. இத பத்தி கேள்வி கேட்டதுக்கு திவாகர் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. இதுதான் ஏன்னா எஞ்சி அப்படியே சொல்லுங்க. அதெல்லாம் வேணாங்க. ஏன்னா கேஸ் கூட வாங்கிட்டாருல, தேவையில்லாம ஆமா, ஷக்கீல ஏதோ கேஸ் போட்டு இது கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் வேணாம், அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க. ஓப்பனாக அசிங்கமாக பேசுகிறாங்க. லோ கேஸ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் அந்த மாதிரி ஒரே காண்டா ஜிபி முத்துவ லோ காஸ்ட்னு சொல்ற. இதுல இருந்தே தெரியுது இவன் எப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியன்னு. ஆனா என்ன சொல்றானா, என்ன வந்து இந்த மீடியால வந்து தப்பு தப்பா காட்டுறாங்க. ஐயோ நீ பேசுனதை ஏன் காமிக்கிறாங்க, நீ என்ன பேசுறீங்க, உன்னோட மைண்ட் செட் என்னவோ அததான் காமிக்கிறாங்க. உன்னை யாருங்க தப்பானா காமிக்கல. மூக்கு கீழே பஞ்சாயத்து இப்படி ஒண்ணு வந்துருச்சுல, அது மேல பழி போட்டு ஓடிடுறாங்க. பேசுறதுல கூட நீ கேரக்டரா பேசணும்னு நினைக்கிற. இப்படி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆளா இருக்க, ஆனா வெளியில உத்தமமா நடிச்சிட்டு இருக்க. அப்ப ஆணவ கொலை பண்ண சுர்ஜித்துக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீ அவன மாதிரிதான். ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவங்க கிடையாது. இவன மாதிரியான ஒரு சாதி வெறி பிடிச்சவன ஒரு கோமாளியாவும் பார்க்க வேணாம். இதுக்கப்புறம் இவனை வளர்க்கவும் வேணாம். இவனை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களை வளர்க்கணும்னு நினைச்சோம். ஆமா, அந்த ஜெய்மணிவேல்லே நம்ம அதுக்குதான் சொல்றோம். கமெண்ட்ஸ்ல கூட நீ பண்ற சூப்பர் தலைவா, சூப்பரா எதுக்குதான் சொல்லி ஏத்தி விடுறாங்க. ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. வீடியோ கூட மென்ஷன் பண்றேன். அன்ஃபாலோ ரிப்போர்ட் ஏதாவது பண்ணுங்க. அதே போல அவனை வந்து இன்டர்வியூ எடுத்து அவனை வளர்த்து விடாதீங்க. முடிஞ்சா இன்டர்வியூல அவனை போட்டு கிழிச்சா அது சந்தோஷம் தான் பாக்குறதுக்கு. அது ஒரு சில சேனல்ஸ் பண்ணிருக்கீங்க, அது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சில சேனல்ல பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் தெரியல. இன்னொரு பக்கம் இந்த ஆணவ கொலை பண்றவங்கள மாசா கெத்தா பாக்குற ஒரு தற்கொலை ஆணவ கொலை பண்ண ஒரு கொலை குற்றவாளிடா. அது ரீல்ஸ் எல்லாம் போட்டு பைத்தியம் மாதிரி போட்டு நீங்க மாசா கெத்தா பாக்குறீங்க. யாரா நீங்க? உங்களுக்கு மூளைங்கிறது இல்ல கேட்கணும்னு தான் தோணுது. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாத்தையும் எடிட் பண்ணி போஸ்டா போட்டுருக்கானுங்க. டேய், அவன் ஒரு கொலைகாரன், ஒரு கேவலமானவன். அவனை எப்படிடா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க? அவனை நீ மாசா பாக்குறீங்கன்னா அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்ப? அடுத்த சுர்ஜித் நீதான். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவனுங்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்துருப்பான்ல. ஓகேடா, நான் வந்து ஒரு குற்றவாளி, அவன் வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்கான், அவன் வந்து தப்பு செஞ்சிருக்கான், அவன் ஒரு கேவலமான ஒரு ஆளு, அவனை நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமே, அவனை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோமே அப்படியே யோசிச்சிருக்கணும்ல. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? அவன் பேசுறது சரியா தப்பா, அவன் பண்றது சரியா தப்பாங்கிறத கூட யோசிச்சு பார்க்க முடியாம அந்த அளவுக்கு சாதிப்பிய மனசுலாம் தடை வச்சிருக்கானுங்க. அப்புறம் எங்க யோசிப்பாங்க? இதுக்கு அப்புறமாச்சும் திருந்துங்கடா. திருந்துறதுக்கு 2025லயுமே மனம் திரும்பு. கவுண்டம் பாளையன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை வந்து ரஞ்சித் தான் டைரக்ட் பண்ணாரு. அவரும் அதே கேஸ் தான், சும்மா இப்ப ஆக்டிங் போட்டு வச்சிருக்காரு திருந்துற மாதிரி. அவருக்கே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புரிஞ்சிடுச்சு, நாம பண்ணது தப்பு, நம்ம பேசுனது தப்பு, நம்ம இந்த படம் எடுத்தது தப்புங்கிறது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பா அது ரொம்ப பாடம் கட்டுக்கிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டேன். அதே போல நீங்களும் இத பத்தி யோசிச்சு புரிஞ்சுக்கணும். உலகங்கிறது இவ்வளோண்டு கிடையாது, ரொம்ப பெருசு. நீ இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட், இந்த பக்கம் டாக்ஸி ஸ்டாண்ட் முடிச்சிராதீங்கடா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரிதாபங்கள்ல இருந்து சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ வந்துச்சு. சொசைட்டில என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அதை அப்படியே வீடியோவா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இவனுங்க கேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டானுங்கடா ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி தான் தோணுது. ஏண்டா நீங்க பண்றதுதானே அவங்க வீடியோல பண்ணாங்க, பண்ணாததை காட்டின மாதிரியே பேசுறாங்க. அப்பயும் திருந்த மாட்டீங்க. கடைசி வரைக்கும் தற்கொலையாவே வந்தலாம் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம என்ன பண்ண முடியும்? போங்க. இதுக்கப்புறமாச்சும் இதுல இருந்து வெளியே வாங்க. இதை பத்தி யோசிங்க. இந்த ஆணவ கொலைங்கிறது பெருமைப்படுற விஷயமும் இல்ல, இதை சப்போர்ட் பண்ணவும் கூடாது. இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல வாழ்றதுக்கு நம்ம எல்லாம் அசிங்கப்படணும், வருத்தப்படணும். இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எம்டி அண்ட் இந்த மாதிரி இஷ்யூவை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். முன்னாடி பேசியிருக்காரு, நிறைய இஷ்யூ பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கேப்புக்கு அப்புறம் இப்பதான் பேசுறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டான வீடியோ தான் இது, போட்டுதான் ஆகணும். ஏன்னா இப்போ போறது பார்த்தோன்னா அவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. இவர் திவாகர் வந்து கோமாளித்தனம் பண்றாரு, இதெல்லாம் ஓகே தான். இந்த சூர்யா அம்புலத்து தேவையில்லாத வேலை,
அதுக்கப்புறம் அது இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாரு, சூரிய எங்க கேஸ்ட் தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆஹா. ஏதோ இன்னொன்னு ஒரு இன்டர்வியூல. எதுக்கு, அதாவது இது பேச்சுவார்த்தையே சூரிய அசிங்கப்படுத்துற பாருதான். இது தான் சம்பந்தமே இல்லாம இதை தூக்கிட்டு வராரு அவரு. அப்புறம் அந்த அவங்க அதே கேஸ் தான் நானும். இது எதுக்கு அவங்க அந்த இன்டர்வியூவருமே கேட்கவே இல்லை. நீங்க ஆமா. நீங்க 2 பேரும் ஒண்ணா அதே ஏதாவது கேட்டாரா? சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த தூக்கிட்டு வந்து எந்தோ பேசணும்னு பேசி அது ஏதோ பெருமைக்கு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அது கேட்கவே இல்லை. அது பெருமைக்கு அந்த நானும் அதே தான் நானும் அப்படின்னு சொல்றதே எனக்கு தெரிஞ்சு பெருமைக்கே பேசுற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஷக்கீலாவா அவங்க வந்து இப்போ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஜிபி முத்து இது பண்ணதுக்கும் இது இதை பத்தி பேசுனதுக்குமே ஆமா, ஆமா. கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து ஆக்ஷன் பனிஷ்மெண்ட் எடுக்கணும் எனக்கு கொடுக்கணும். தெரிஞ்சு. இன்னொன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க ஜிபி பேசுவாங்க. முத்துவே எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் ஆமா. கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் அப்படி பேசுனதுக்கு. இதெல்லாம் விட்டாங்கன்னா இவரு இன்னும் ஓவரா போயிட்டு தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் நிறைய பேருக்கு இது மாதிரி திருப்பி நடக்கும். பாவம் இல்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி நடந்துச்சு, நம்மலாம் சின்ன பிள்ளையா இருந்தோம், அதெல்லாம் அப்பெல்லாம் கூட தெரியல இந்த மாதிரி. ம். இப்ப திரும்பி இதே இல்ல கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ இருந்த ஜென்ரேஷன் ஓகே. இப்போலாம் டெவலப் ஆகி ஏஐ அது ஆமா. இதுன்னு போயிட்டு இருக்கிற காலத்துலயுமே இன்னும் பின்தங்கியே இதுவே போயிட்டு இருக்காங்க. பின்னோக்கியே போயிட்டு இருக்காங்க. இப்பதான் முன்னேற போறாங்க என்னன்னே தெரியல. கடைசி வரைக்கும் அதான் கோபி சுதாகர் சொல்ற மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த போல இருக்கு. இந்த இடத்த விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஆமா. உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லனாலே ஒன்னும் வேஸ்ட். இல்ல. அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு உங்களுக்குன்னு உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அவங்க யாருமே ஹெல்ப் பண்ண போறது இல்ல. காசு ரீதியாவும் சரி, உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ண போறது இல்ல. அது இப்ப தெரியாது. நாளைக்கு ஏதாவது அடிபட்டு வாங்குவீங்களா அப்ப தெரியும். அப்போ நினைப்பீங்க இதெல்லாம் எதுக்குடா நம்ம இதுல இருந்தோம் அப்படின்னு அப்ப தெரியும். இப்ப தெரியாது. இந்த காஸ்ட்ல இல்ல, எந்த காஸ்ட்ல எல்லாமே இருக்கிறவங்க, ஆமா. எல்லா காஸ்ட்ல இருக்கவங்களும் தான். அதாவது அது எல்லா எண்ணத்துல இருந்தாலுமே அது எதுக்கு பாக்குறீங்க? அது ஒரு விஷயமாவே இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுவும் அதனால தமிழ்நாட்டுல ஒரு ஓவரா இருக்கு. யூஸுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச. ஆமா. ஸ்கூல்லயே கேட்டுட்டு அதுக்குள்ளேயே பிரச்சனையை உண்டு பண்ணி அது பசங்களுக்குள்ள சின்ன பசங்களுக்குள்ளேயே இவ்வளோ உம் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தப்பு, ரொம்ப தப்பு. இது ஆமா. எப்படி மாத்த போறாங்களோ எனக்கு தெரியல. தெரியல. மாறு மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.